விற்கக்கூடாது. சாராயத்தால எந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. ஐயோ சாமி, ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. எங்களை மாரி யாரும் இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க. எல்லா குடும்பத்தையும் நீங்க தாங்க பாதுகாக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் 10 நபர்கள் ஆபத்தான நிலையில், மிகவும் மோசமான நிலையில் உடல்நலம் சீரழிந்து அவர்கள் இறந்து விட்டனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியாளரும் அந்த மாவட்டத்தின் எஸ்பியும் இருவரையும் தமிழக அரசு சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் காவல்துறை தரப்பில் இது கள்ளச்சாராயமே இல்லை, இது விஷசாராயம் என்று அவர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். ஆனாலும் இது கள்ளச்சாராயத்தால் தான் இந்த இறப்பு நடந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும், பிஜேபியின் தமிழ்நாட்டு தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் கள்ளச்சாராயத்தால் இறந்தார்கள் என்று ஆணித்தரமாக கூறுகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடந்த கள்ளச்சாராயத்தால் இறந்தவர் எண்ணிக்கை இன்னும் கூட நமது கண் முன்னே இருக்கிறது. அவர்களுக்கு இன்னும் கூட எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை. அந்த சம்பவம் நமது மனதை விட்டு நீங்குவதற்கு முன்பே மீண்டும் அதற்கு பக்கத்து மாவட்டத்தில் இதே போன்று கள்ளச்சாராயத்தில் இறந்தது அனைவரையும் சற்று புருவங்களை உயர்த்தி பார்க்கப்படுகிறது. ஏன் இந்த கள்ளச்சாராயம் பெறுகிறது என்பது குறித்து அரசு தான் விளக்க வேண்டும். அதே போல இந்த துறையின் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பது திரு அண்ணாமலை அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. நைட்டு 2 மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது, குடல் பெரட்டுது, தலையை பெரட்டுது. என்ன சொல்றேன்னு தெரியல, கண்ணு கேட்கல, காது கேட்கலன்னு சொன்னிச்சு. உடனே செத்துட்டேன்னு சொன்னாங்க. சாராயம் குடிச்சுதான் மற்றபடி எதுவுமே இல்லை, சாராயம் குடிச்சுதான். 24 மணி நேரமும் சாராயம். அதில் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல. என் புருஷனுக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. 2 மணிக்குலேருந்து வயிற்று பெரட்டுது, கொலையை பெரட்டுது, கண்ணு வலிக்குது. கண்ணே எனக்கு தெரியல, காதே அப்படின்னு சொல்லி கடைசியில பார்த்தா நல்லாதான் இருக்குதுன்னு நினைச்சோம். அது சஞ்சீவி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே அவர் எப்பயே இறந்துட்டாரு. சாராயம் குடிச்சு என்ன மாதிரி யாருக்குமே இது மாதிரி ஆகக்கூடாது, எந்த பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது. இதுவே என்னோட கடைசியா இருக்கட்டும். எந்த பிள்ளைகளும் இது மாதிரி அனாதி ஆகக்கூடாது, அப்ப இந்த பிள்ளைகளும் ஆகக்கூடாது. நாத்தனா பையனும் சாராயம் குடிச்சுதான் அவனும் இறந்துட்டான். அரியா பிள்ளைங்க அதுங்க 2 குழந்தைங்க இருக்குவே. ஐயோ, அது 2 பேர் இவங்க மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் வேற கருணாபுரத்தில் சேர்த்துட்டாங்க. இனிமேல் சாமி சாராயம் விற்க கூடாது, சாராயத்தால எந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. ஐயோ சாமி, ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. எங்களை மாரி யாரும் இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க. எல்லா குடும்பத்தையும் நீங்க தாங்க பாதுகாக்கணும். சாமி 12 மணிக்கு வயிறு எரியுதுன்னு கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா. நீ ஏன்டா பையா குடிச்ச அப்படின்ட்டு இதுக்கு நடந்துக்கிட்டு மணி 12 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச்சி கொண்டு போனேன். என்னடா குடிச்சேன்னா சாராயம் தாம்மா குடித்தேன். வயிற்றை பெரட்டுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. வேணப்பா அங்கே தூக்கிட்டு போனவொடனே அங்கே போதையாக்குறான். ஒன்றும் பார்க்க முடியாதுமா, நாங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஜிகி அங்கே போனோடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியாச்சும் ஊற்றி தெளித்து மூஞ்செல்லாம் கழுவி விட்டா கண்ணுக்கெல்லாம் யார் குத்திச்சு. அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி பசங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு அப்படி போகிறேன். இந்த சாராய கடை ஒழிக்கணும் சாமி, நீங்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்பா.